நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மாவனுடைய வம்சத்திலேயே பிறந்தவர்கள் வசிஷ்டர் முதலான மகரிஷிகள். வசிஷ்டர், சக்தி, பராசரர், வேதவியாசர், சுகாச்சாரியர். இந்த குரு பரம்பரை உலகத்துக்கு எத்தனையோ நன்மை செய்துள்ளது. வேதவியாசரை வணங்கி அவர் அருளி செய்துள்ள மகாபாரதத்தில் விதுரர் மூலம் திருதராஷ்டிரன் பெற்ற நீதிகளை பார்ப்போம். 8 அத்தியாயங்களால் நிரம்ப நீதிகளை விதுரர் உபதேசிக்கிறார். அதில் நாம் தற்போது கடைசி அத்தியாயத்தில் உள்ளோம். இன்னும் கிட்டத்தட்ட 15 ஸ்லோகங்கள் தான் உள்ளன. அத்தோடு விதுர நீதி நிறைவுறும். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது புத்திர பாசம். பிள்ளையினிடத்தில் அத்தனை பாசம் இருக்கிறபடியால் அவன் தனக்கு தீமையே தேடிக்கொள்ள விரும்பினாலும் அதற்கும் துணை போகிறான் திருதராஷ்டிரன். இது செய்யக்கூடாதுன்னு விதுரர் சொல்லி வருகிறார். நம்ம ஒத்தொத்தருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் குழந்தைகளிடத்தில் பாசம் உள்ளது. எத்தனை தூரம் அந்த பாசத்தை காட்டணும்? அவர்கள் எது கேட்டாலும் பெற்று கொடுக்க வேண்டுமா, அல்லது மறுக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஒருவேளை மறுத்தால் அப்போ அவர்களுக்கு பிடிக்காத போய் நம்மிடத்தில் வெறுப்பு வந்து விட்டால் என் செய்ய? இந்த பயமெல்லாம் நம்ம எல்லாரிடத்துலையும் உள்ளது. குழந்தைகளோ இளைஞர்களோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அது நல்லதோ தீயதோ, நம்ம பிள்ளையாக இருந்ததுன்னா கேட்குறதெல்லாம் செய்யணும் என்று பலருக்கும் விருப்பம் இருக்கும். அது ஒரு கம்பல்ஷனே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது தானாக நடக்கிறதா, இல்லை பக்கத்து ஃபேமிலிஸ், நம்முடைய குடும்பம், அண்டாசல்ல இருக்கிற குடும்பம், ஒத்தொத்தர் நடக்கிறத பார்த்துட்டு நம்ம மட்டும் விதிவிலக்கா? உலகம் எந்த ஓட்டத்தில் வெள்ளப்பெருக்காட்டம் போகிறதோ அந்த வெள்ளத்தில் நாமும் போக வேண்டியதானே. சம்பாதிக்கிறது எதுக்கு, உழைக்கிறது எதுக்கு? நம்ம குழந்தைகள்லாம் நன்னா வச்சுக்கத்தானே. அப்போ அவர்கள் கேட்டதை வாங்கித்தானே கொடுக்கணும்னு நினைப்போம். இதே நினைவு தானே திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா விரலுக்கு தகுந்த வீக்கம். நமக்கு ஒரு சம்பளம்னா நம்ம இன்னது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவர் அரசனும் இல்லையோ, சக்கரவர்த்திக்கு தகுந்து நாட்டையே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். இவ்வளவுதான் நமக்கு அவருக்கும் வேறுபாடு. ஆக மொத்தத்தில் அந்த ஆசை திருதராஷ்டிரனுக்கு கூடுமா கூடாதா? நமக்கு இந்த ஆசை இருக்கே, அந்த ஆசை எத்தனை தூரம் எடுத்துன்னு போகலாம், போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ உபதேசம் பண்ணி வரார். கண்டிப்பாக பிள்ளை பெண்களிடத்தில் விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும், அன்பை பொழியணும், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த அன்பை எதுக்கு செய்கிறோம்? நாளைக்கு அவளுடைய வாழ்க்கை நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தானே பண்ணுறோம். ஆனால் அந்த வாழ்க்கைக்கே கேடு வரும் போல இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ கண்டிப்பாக நாம் துணை நிற்கக்கூடாது. ஆனால் கூடாதுன்னு சொல்கிறது எப்பவுமே ஒரு கஷ்டம். நம்மக்கிட்ட யார் எதை வந்து கேட்டாலும் தாட்சிண்யத்தோடு ஒத்துக்கிறோம். நிர்தாட்சிண்யமாக நமக்கு சொல்ல வராது பாருங்க, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அப்படி நறுக்கு வெட்டு 1 துண்டு 2ன்னு சில பேருக்கு பேச முடியும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி பேச முடியாது. ஆனால் அப்படி பேச முடியாதனாலேயே வாயை கொடுத்துட்டு வார்த்தையை கொடுத்துட்டு சிக்கினுடுவோம். அப்புறம் கொடுத்துட்டோமேன்னு தவிப்போம். வேறு வழி இல்லை. எத்த வாயை கொடுத்தோமோ அத்தை நாம் பண்ணித்தான் தீர வேண்டும். அப்படி இருக்கிறச்சே நம்ம பெத்த குழந்தைகள், நம்ம உறவுக்காரர்கள் இப்படி நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது அது எதுவாக இருந்தாலும் பெற்று கொடுக்க வேண்டாமா? ஏன் கைகேயி ஆசைப்பட்ட போது அது தவறுன்னு இத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருந்தது இல்லையா? தசரதனுக்கு தெரியாதா? வசிஷ்டருக்கு தெரியாதா? கௌசல்யக்கு தெரியாதா? ஏன் ராமனுக்கே தெரியாதா? இத்தனை பேருக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் கொடுத்த வார்த்தையை மீறக்கூடாது, சத்திய வாக்கியனா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, நரக்கத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாம் உபதேசம், சஜஷனாக கொடுக்குறா, அட்வைஸ் பண்ணுறா. கை தப்பு பண்ணாதேன்னுட்டு யாரும் ஆர்டரே போடல பாருங்க. உண்மையாக என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம பசங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணால் போருமா? இப்போ நான் கூட தான் சொல்கிறேன், என் பெண்ணினிடத்துல இந்த மாதிரி நடந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணுறேன். கேட்கலைன்னா என்ன பண்ணுவோம்? அவள் கேட்கல, ஆனால் இதனால் அவளுக்குத்தான் நாளைக்கு ஆபத்து வரும்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுமா. ஆர்டர் போட்டு நிறுத்திடுறோம் பாருங்க. ஒரு வயசு வரைக்கும் அதை பண்ண முடியும். ஆனால் ஆனானப்பட்ட தசரதனே ஒரு ஆர்டர் ஆணை பிறப்பித்து நிறுத்த முடியல. கை நீ சொல்றதை நான் ஏற்றுக்கிறதா இல்லை, அரசாணை.
ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிருக்கும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அதுக்கு நாம் ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கிறோம். ஓ, பொய் பேசக்கூடாதுன்னு இருக்கார், பொய் பேசினா நரகத்துக்கு படுவார், இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த யாரும் பொய்யே பேசினதில்லை, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு குற்றம்னு நடக்கும்போது தப்பான ஒன்றை கை விருப்பப்படுகிறாள் நினைக்கிறச்சே தடுத்திருக்கணும் இல்லையா? நடக்கலை, அபிப்பிராயம்தான் சொல்லி பார்த்தார்கள். அதே போல் நம்ம குழந்தைகளிடத்துலையும் அபிப்பிராயம் சொல்லிட்டு விட்டுடலாமா? அப்பா, உனக்கு இது சரியாக இருக்காது போல் இருக்கு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுடலாமா? அம்மா, நீ பண்ணுறது சரியில்லை, அதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ, சொல்லத்தான் என்னால் முடியும், தடுக்கிறதுக்கு நான் ஆளா என்று பல பேர் நினச்சிருக்கலாம். இப்படித்தான் இருக்கணுமானால் சொல்கிறதை எடுத்துரைக்கிறதே அட்வைஸ் பண்ணுற தோரணையில் பண்ணலாம், அதில் குறையில்லை. ஆனால் வெறும் அட்வைஸோடு நம்ம விலக்கிடக்கூடாது. மேட்டர் எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்துண்டு எடுத்தும் சொல்லணும். எடுத்து சொல்கிறது எடுபட போகிறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக இது ரொம்ப மோசமாக போய் முடிய போகிறது அப்படின்னு ஏதான ஒன்று இருந்தால், இப்போ நம்ம குழந்தை சின்ன வயசில் ஏதோ திருடுறான்னு வச்சுங்களேன், 10, 15 ஏதோ வச்சுருந்தோம், எடுக்கிறான், அதை ஏதோ வாங்கி சாப்பிட்டா சரியாக போச்சு, சொல்கிறோம் கண்டிக்கிறோம், கூடாதுன்னு உதைக்க கூட உதைப்போம், அது வரைக்கும் போட்டோம். ஆனால் அந்த திருட்டு நாளைக்கு எங்கெங்கே போகுமோ? 3 வயசு குழந்தை தேங்காய் பர்பியோ கேக்கையோ திருடி சாப்பிட்டுதுன்னா நம்மளே சந்தோஷமாக ஏற்றுப்போம். நம்ம வீட்டுக்கு கேக்கு நம்ம குழந்தை சாப்பிட்றதுன்னு. அதே ஒரு 12 வயசு அப்புறம் எதையானு திருடினா, 20 வயசுக்கு எத்தையானு திருடினா, அப்போ வயசாக அதே குற்றம் பெருத்து விடுகிறது. பெருத்து விடுறதுன்னா 3 வயசுக்கு திருடின திருட்டும் 18 வயசு திருடின திருட்டும் ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிற கேக்கை திருடினதும் பக்கத்து பெஞ்சுக்காரனுடைய பர்சிலேருந்து திருடுறதும் ஒன்று இல்லை. இது ஒன்று வேறையோ இல்லையோ, நாம தான் இதை சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ முதல்ல அபிப்பிராயம் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டில் இருக்கிற கேக்கை திருடினதும் பக்கத்து பெஞ்சுக்காரனுடைய பர்சிலேருந்து திருடுறதும் ஒன்று இல்லை. இது ஒன்று வேறையோ இல்லையோ, நாம தான் இதை சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ முதல்ல அபிப்பிராயம் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். அபிப்பிராயம் நடந்துடுத்துன்னா சரி, இல்லை வலியுறுத்தி சொல்ல வேண்டும், கம்பல் பண்ணி சொல்லித்தான் தீர வேண்டும். எதுக்குன்னால் இது என் நன்மை இல்லை, அவன் அவள் நன்மை, அவர்கள் வாழ்க்கை நாளைக்கு ஒளிமயமாக இருக்கணும்னால் அப்போ நாம் அந்த முயற்சி எடுத்துத்தான் ஆகணும். இப்போ துரியோதனனை வாழ வச்சிருக்கலாம் திருத்தராஷ்டிரன் நினைத்தால். இப்போ இப்படி நீங்கள் மாற்று கருத்து என்ன தெரியுமா சொல்லுவேன்? சப்போஸ் இப்போ திருத்தராஷ்டிரனே கூட மனசு மாறி விதுரன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது, அதனால் நம்மளே துரியோதனனை கூட்டு உனக்கு நாடு கிடையாதுன்னு சொல்லிடுவோம், பாதி நாடுன்னு சொல்லிடுவோம், மிச்ச பாதி நாட்டை நம்ம எடுத்து பாண்டவாளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு திருத்தராஷ்டிரன் முடிவு பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. என்ன ஆகும்? ஒருவேளை திருத்தராஷ்டிரன் தலையே துரியோதனன் வெட்டினாலும் வெட்டிடுவான், நடக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிறான்னு வச்சுங்க, அப்போ அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் சுலபத்தில் அது நடக்காது. ஏன்னா அதை பார்த்து கொண்டு பீஷ்மரோ துரோணரோ வெறுமை இருக்க போகிறதில்லை. துரியோதனன் கத்தியை உருவினால் நினைத்த மாத்திரத்தில் கத்தியை உடைக்கும் வல்லமை பீஷ்மரிடத்தில் உண்டு. ஆனால் அவர் கண்டிப்பாக பாதுகாத்து கொடுத்துருப்பார். ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசனை பொறுத்த வரைக்கும் தர்மமாக உயிரான்னு பார்த்தால் கண்டிப்பாக உயிரை காப்பாற்றின்னு இருக்கணும். ஆனால் தர்மத்தை விலை கொடுத்து உயிரை காப்பாற்றணும்னால் தர்மந்தான்னு முடிவெடுத்திருக்கணும். கவலை இல்லையே, நான் க்ஷத்திரியன், உயிர் போனால் போயிட்டு போகிறது, ஆனால் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் எனக்கு முக்கியம் என்று. இப்போ சண்டைக்கே அதுக்கு தானே போகிறா, சண்டை போடுறார்கள், உயிர் போயிடலாம், ஆனாலும் சண்டை முக்கியம் தர்மம் முக்கியம்னு போகிறாளோ இல்லையோ. அதே போல் துரியோதன இடத்துல நான் உண்மை இதுதான்னு சொல்லிட போகிறேன், பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுக்கத்தான் போகிறேன், உயிர் போனாலும் சரி எனக்கு கவலை இல்லை, தர்மத்தை தான் பார்ப்பேன் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும் திருத்தராஷ்டிரன். ஆனால் எடுக்காத போயிட்டார். அப்போ முதல்ல உயிரே போயிருக்காது. அப்படி கத்தியை தூக்கினா தாராளமாக பீஷ்மர் காப்பாற்றிருப்பார். ரெண்டாவது, உயிர் போனால்தான் என் போனாலும் தர்மத்தை காப்பாற்றுறதுல உயிர் போச்சு அப்படிங்கிற தைரியத்தோடு இருந்திருக்கணும், விட்டு கொடுத்துட்டார். இல்லைன்னா அடுத்தது பார்ப்போம். துரியோதனனுக்கு நாடு கிடையாதுன்னு சொன்ன பிற்பாடு ஒருவேளை அவன் தற்கொலை பண்ணிட்டுருவனோனால் அப்படிப்பட்ட ஆள் அவன் கிடையாது. அவன் புறத்தையார கொல்லுவனே தவிர தான் தற்கொலையெல்லாம் ஒரு நாளும் அவன் பண்ணிக்கவே மாட்டான். என்ன, மறுபடியும் போர் வரலாம், திருத்தராஷ்டிரனுக்கும் எதிர்த்தும் போர் வரலாம். ஆனால் கண்டிப்பாக அவனுடைய வேகம் குறைஞ்சிடும் பாருங்க. ஏன்னா அப்பாவே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறார், அப்பாவே தூபம் போடுறார், அவரும் சொன்னதை கேட்குறார்னு தான் அவனுக்கு துளிர் விட்டு போகிறது. இல்லை, ராஜா அவனுடைய ஆணை இல்லை, நாமாத்தான் பண்ணுறோம், அரசாணை இல்லைன்னுட்டாலே வேகம் குறைஞ்சிடும் பாருங்க. அந்த வேகம் குறையறதுக்கு கூட திருத்தராஷ்டிரன் வாய்ப்பு கொடுக்காமலே போயிட்டான். அதனால நாமே சப்போர்ட் பண்ணிட்டோம். பிள்ளைகளோ பெண்களோ ஒரு தப்பு பண்ணுறாள்னால்
கடைசி பட்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். பா இதை நான் ஆதரிக்கலை, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுற, நாளைக்கு தப்பு நடந்ததுனாலும் உன் தள்ள தான் விடியும். அப்பவும் நம்ம உதவாத இருக்க போகிறதில்ல, ஆனால் நான் உன் சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்லணும் இல்லையோ. அதை விட்டு நீ பண்ண தப்புக்கு நானும் சப்போர்ட் இருக்கட்டுமே, நம்ம விட தானே அப்படின்னு நாம் சப்போர்ட் பண்ணுறத கூடாதுங்கிறார். அப்படி தான் திருத்தராஷ்டிரன் இப்போ பண்ண பார்த்துட்டார். எந்த ஒரு தீயதாக இருந்தாலும் அது வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டுமே தவிர உள்ளே இருக்கக்கூடாது. மகன் மகன்னு இவ்வளவு தூரம் பார்க்குறிய திருத்தராஷ்டிரா, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? தூக்கி வாரி போடும், ரொம்ப நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் சொல்கிறது என்னங்கிறத கேட்டுப்போம். மிருதம் புத்திரம் துக்க புஷ்டம் மனுஷ்யா உக்ஷிப்பிய ராஜன்னு ஸ்வகிருஹான் நிர்ஹரந்தி தம் முக்தகேஷாக கருணம் ருதந்தி சிதா மத்தியே காஷ்டமிவ க்ஷிபந்தி. ஒரு பிள்ளை மரணம் அடையக்கூடிய வயசு இல்லை, வயசு 40 தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த பிள்ளை மரணம் அடைஞ்சுட்டார். தந்தையார் தாயார் இருக்கா. இது ரொம்ப கொடுமையானது தான். ஏன்னா புத்திர சோகம்ங்கிறது யாருக்கும் சுலபத்தில் ஏற்றுக்க முடியாது. ஒரு பிள்ளை போய் வயசான நாம் இருக்கிறதுன்னு சொன்னால் மனசு ஒப்புமா சொல்லுங்க. சில சமயங்களில் பாட்டி தாத்தா இருப்பா, ஆனால் பேரம்பேத்தி அகால மரணம் அடைஞ்சிருவா. அது எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும். என்ன வருத்தம் அவனா இருக்கட்டும். இப்போ சொல்கிறது தான் ஆச்சரியம். மிருதம் புத்திரம், ஒரு மரித்த பிள்ளை. துக்க புஷ்டம் மனுஷ்யாக, மனிதனுக்கு எத்தனையோ அவனால் துக்கம் வரப்போகுது. அந்த பிள்ளை போயிட்டான்னு அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தம். உக்ஷிப்ப ராஜன்னு ஸ்வகிருஹான் நிர்ஹரந்தி. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் துக்கம். காலையில் போனாலாம் மத்தியானம் வரைக்கும் துக்கம் இருக்கும். நேற்று ராத்திரி போனாலா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் துக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டியவனாச்சே, பாசமுள்ள பிள்ளையாச்சே, ஆகவே அவனுடைய உடல் நம்ம வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு ஆறான்னு சொல்லுவாளா. அடுத்து அந்த உடல் வெளியில் போய்த்தான் ஆகணும். உள்ள ஆறும் வைக்க போகிறதில்லை. அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அழுதுன்னு இருப்பா. அதுக்கப்புறம் அதை தூக்கி வெளியில் போட்ட போகிறோம். நம்ம மகன் உடல் ஆச்சேங்கிறதுக்காக வச்சுக்க முடியுமா? வச்சுட்டு குளிக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? சிரிக்க முடியுமா? எதுவுமே நடக்காது. அப்போ அத்தனை ஆசை பிள்ளையாக இருந்தாலும் தம் முக்தகேஷாக கருணம் ருதந்தி, அந்த பிள்ளை நடத்தில் இருக்கிற விருப்பத்தாலே தலைவிரி கோலமாக கூட அழுவார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாகும்? சிதா மத்தியே காஷ்டமிவ க்ஷிபந்தி, கட்டைகளுக்கு நடுவில் கட்டையாக கிடக்க வேண்டியதுதான். எதுக்கு நடுவில் தூக்கி போடணுமோ அதுக்கு நடுவில் தான் தூக்கி போட்டுருவா. அப்போ பிள்ளைங்கிறது எவ்வளோ தூரம் இருந்தது? பாசம் பாசம்னு திருத்தராஷ்டிரா சுருண்டுக்கியே நாளைக்கு இந்த பிள்ளையே இல்லாத பட போகிறான். நீ தப்பான பாசத்தை காட்ட அதனால் அவன் கொலை உண்ண போகிறான். நாளைக்கு அவன் பேரில் நீயும் அழ வேண்டி இருக்க போகிறது. அதுதானே நடக்கும். நடந்துருத்தே. அதுக்கப்புறம் மொத்த 100 பேரும் போயிட்டார்கள். அவர்களுக்காக காந்தாரி அழ, திருத்தராஷ்டிரன் அழ, கடைசியில் இவர்களுக்கும் காட்டுக்கு போய் எத்தனை பாடு. அப்போ நாமே பாசம் பாசம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது எத்தனை நீடிக்க போகிறது? நித்தியமாக இருக்க போகிறதான்னு பார்த்தால் வீட்டில் இருக்கிற வரைக்கும், வெளியில் கொண்டு போய் போடுற வரைக்கும். அதற்கு மேலே எந்த பாசத்தை பற்றி சொல்ல? ஆகவே தம் முக்தகேஷாக கருணம் ருதந்தி சிதா மத்தியே காஷ்டமிவ க்ஷிபந்தி. கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், ஜாதஸ்ஸகி த்ருவோ மிருத்யு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்வம் சோசித்தும் அருகசி. அர்ஜுனா, சோகப்படாதே. எந்த விஷயத்தில் உன்னால் பரிகாரம் தேட முடியாதோ அந்த விஷயத்தை பற்றி சோகப்படாதே. எங்கே பரிகாரம் தேட முடியுமோ அங்கேயும் சோகப்படாதே. ரொம்ப ஆச்சரியமாக சொல்லணும்னு சொல்கிறார். இந்த விஷயத்தில் உன்னாலே சொல்யூஷன் இருக்குது, பரிகாரம் தேட முடியும், கரெக்ட் பண்ண முடியும். அப்படி இருந்தால் அந்த விஷயத்தை பற்றி சோகமே படாதே. ஏன்னா உன்னால் கரெக்ட் பண்ண முடியும், ஆக்ட் பண்ணு, அதில் நடவடிக்கை எடுத்துரு, கரெக்ட் பண்ணிடு. இன்னொரு விஷயம் இருக்குது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் என்று சொல்கிறோமே, நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை. அப்படி இருந்தாலும் அதை பற்றியும் கவலையப்படாதே. அர்ஜுனன் கேட்டார், என்ன கண்ணா ரெண்டையுமே கவலைப்படாதேன்னு? என் வசத்தில் இருக்கிறதுக்கும் கவலைப்படாதே, என் வசத்துக்கு இல்லாததுக்கும் கவலைப்படாதேன்னா. வசத்துக்கு இருந்துதா கவலைப்படாதே, செயல்படு, சரிப்படுத்திடு. வசத்திலேயே இல்லையா கவலைப்பட்டு பயனே இல்லை. என்னது உன் வசத்தில் இல்லை, உன்னால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. எங்கே ஆக்ஷனை எடுக்க முடியாதோ மறந்துடு, கவலைப்படாதே. எங்கே ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடு, செயல்படு, அப்படியும் கவலைப்படாதே. ஆக மொத்தத்தில் ஒரு நாள் இந்த ரெண்டத்தை பற்றி சோகப்படாதேங்கிறார். ஆக திருத்தராஷ்டிரா, உன்னால் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடு. இது உன் வசத்தில் தானே இப்போ இருக்குது, அப்போ நடவடிக்கை எடு. ஆனால் வசத்தில் இருக்கிறது போய் உன் பிள்ளை உன் வசம், அதை போய் சோகப்பட்டு கொண்டிருக்கிறாய். சோகப்படுவதற்கு இது நேரம் அல்ல, செயல்படுவதற்கு நேரம் என்று ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். அதை இன்று நாம் கேட்டோம்.